வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பன்னீர் வச்சு மசாலா செய்ய போகிறோம். பன்னீர் மசாலா கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்டியாக இருக்கும். பெங்களூர் தக்காளி பழம் 2 பழம் நறுக்கி வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா கிரேவிக்கு வந்து நல்லா கெட்டியாக வராது, இன்னொன்று புளிக்கும், ரொம்ப புளிக்கும். இது பெங்களூர் தக்காளி அவ்வளோ புளிப்பு இருக்காது, அதனால நல்ல கிரேவி வரும். அதனால் 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பழமாக 2 பழம், கனிஞ்ச பழமாக நைஸாக நறுக்கிங்க. பன்னீர், இது வந்து பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கிங்க. கறி லீவ்ஸ் கொஞ்சம், தக்காளி பழத்துக்கு ஏற்ற அளவுக்கு தனி மிளகாத்தூள் உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இது வந்து சீனி வந்து கடைசியாக போடுறதுக்காக. உரப்பும் புளிப்பும் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் சீனி போட்டால் டேஸ்ட் இருக்கும். சீனிக்கு பதிலாக வெல்லம் கூட போடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். நான் ஆயில் வந்து 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் இல்லைன்னு நினைக்கிறவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். சீரகம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கும். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம தூள்லாம் சேர்த்துக்கணும்னா அது வந்து நல்ல டார்க் கலராக வரும். மல்லி, சீரகம், கரம் மசாலா, மஞ்சத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கின்றோம். சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால தூரில் பிடிச்சிரும் பவுடர்லாம். சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டுனீங்கன்னா, கறி போயிடாமல் கிண்டுடுங்க. நல்ல கலர் கொடுக்கும் பவுடர். எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்க. இப்போ தக்காளி பழத்தை போடலாம். தக்காளி பழம் அடிச்சு ஊற்றினாலும் நல்லா இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கிறதுனால நல்லா மசிச்சிரும்னு நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன், வேகட்டும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு உரப்பெலாம் போதும். இப்போ நம்ம சீனியை போட்டுருவோம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது சப்பாத்தி, நான்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.